friends, welcome to our channel Hemz&Homez. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்க்கான ஆர்னமெண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம். ஏற்கனவே நான் வச்சிருந்ததும் காமிச்சேன், அதே மாதிரி புதுசா வாங்கினதையும் நான் வந்து காமிச்சேன். அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த திங்ஸ் எல்லாம் வச்சு நம்ம எப்படி வீட்டை டெக்கரேட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். எனக்கு வந்து இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் அப்படிங்கிறது யூஎஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்லயே வந்து பண்ணேன். அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்னு சொல்லலாம். இப்போ இன்னொரு எக்ஸைட்மெண்ட் என்னன்னா, நான் கதிர் கூட சேர்ந்து ஒரு பெரிய ட்ரீ வந்து நாங்க பண்ண போறோம். இந்த தடவை வந்து பெரிய ட்ரீ வாங்கினதா ஆல்ரெடி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல வந்து காமிச்சேன். அந்த ட்ரீயை எப்படி வந்து டெக்கரேட் பண்ண போறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு பயங்கர ஆர்வமா இருக்கு. நம்ம இப்போ கொஞ்சம் சீக்கிரமா ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ட்ரீ வந்து டிவிக்கு பக்கத்துல இங்க வைக்கலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்க விண்டோ இருக்கு, டோரும் இருக்கு, பால்கனி டோரு. நம்ம ஓபன் பண்ணோம்னா வெளியில இருக்கிறவங்களுக்கும் பார்க்க அழகா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இங்க வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ட்ரீ எடுத்துடலாம். இந்த ட்ரீயை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இதுல வந்து இதுலயே இன்பில்ட்டா நம்மளுக்கு வந்து 400 லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தனியா லைட்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ 400 லைட்ஸ் இருக்கு. இதோட ஹைட்டும் வந்து பாத்தீங்கன்னா 7 ஃபீட்டுக்கு வாங்கியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். ஓப்பன் பண்ணிடலாம். கதிர் வந்து ஓடி வந்துட்டாரு. கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் போய் சிசர் எடுத்துட்டு ஓடு. இந்த சைடு இந்த சைடு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ம் ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள இது வந்து ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்லா இருக்கு. இதுல ஸ்க்ரூவும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏ பார்ட்னா ஆக்சுவலா இதுதான் வந்து டாப்ல வரும்னு நினைக்கிறேன், ட்ரீயோட டாப்ல. இதுவும் ஒரு பார்ட்னு நினைக்கிறேன். இது எந்த பார்ட்னு தெரியல, நம்ம வைக்கும் போது பாத்துக்கலாம். இது நல்ல வெயிட்டா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா C2 அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கீழே வரும். இதுல கட்டி இருக்கு, கட் பண்ணிடுவோம். இப்போ இது வந்து நல்லா விரிஞ்சிருச்சு இல்லையா? இதை வந்து இன்னும் நல்லா வந்து விரிச்சு விடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்க கிட்ட பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பிரான்ச்சஸ்லயும் வந்து இந்த லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்ஸோட அந்த ஒயர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிரீன் கலர்ல இருக்கு. ஏன்னா அந்த ட்ரீயோட அந்த கிரீன் கலரோட சேர்ந்து இருந்தா அந்த லைட்ஸுமே வந்து அந்த ஒயர் தனியா தெரியாதுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இந்த டிப் எல்லாமே ஓப்பன் பண்ணி விடணும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிப் வந்து கிட்டத்தட்ட 960 டிப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே விரிச்சு விட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து அதுலயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம விரிச்சு விட்டு பார்ப்போம். இந்த ட்ரீ கல்ச்சர்ல வந்து எப்படின்னா, இங்க வந்து யூஸ் பண்றது வந்து பைன் ட்ரீ தான் வந்து யூஸ் பண்றாங்க. ஜென்ரலா கிறிஸ்மஸ்க்கு வைக்கிற ட்ரீ வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல எந்த ட்ரீ வருதோ அதுதான் வந்து யூஸ் பண்றாங்க. ஒரு கண்ட்ரீஸ்லயும் ஒரு இடத்துக்கு ஏத்த மாதிரி அங்க என்ன மாதிரியான ட்ரையாங்கிள் ஷேப்ல வர ட்ரீ இருக்கோ அதை வந்து யூஸ் பண்றாங்க. ஆர்த்தன்டிக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரிஜினலாவே இந்த பைன் ட்ரீயை வந்து வளர்த்து அதை கட் பண்ணி அதை தான் வந்து வைப்பாங்க. அதுதான் வந்து ட்ரெடிஷன். நம்ம வந்து ஆர்டிபிஷியலா வாங்கினா வருஷம் இதையே வந்து அப்படியே வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை வாங்கியிருக்கோம். பட் ஆனா ஒரிஜினலா வாங்கி வைக்கிறது தான் வந்து ட்ரெடிஷனலான ஒரு விஷயம். நம்ம இதை விரிச்சு விட்டுலாம். நீயும் கொஞ்சம் வாப்பா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. நல்லா விரிச்சாச்சு. ஃபுல்லா வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. இதை இப்ப நகர்த்திட்டோம்னா மேலேயும் டெக்கரேஷன் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு, வால்லையும். ஸோ இதை நகர்த்திட்டா பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நான் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து ட்ரீ எப்படி டெக்கரேட் பண்றோம் அப்படிங்கிறத நான் வந்து கண்டினியூ பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து மேல எல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இது வந்து ஒரு கார்ட்லேண்ட் மாதிரி தான், ஒரு மாலை மாதிரி. அதுல வந்து இது தனியா செஞ்சதே வாங்கணும் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. அதனால நாங்களே வாங்கி சும்மா லைட்டா அங்கங்க பால்ஸ் எல்லாம் வச்சு, கோன்ஸ், அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி அப்படியே வந்து பண்ணியிருக்கோம்.
இப்போ நம்ம மேல டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து சூப்பரா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ட்ரீயை வந்து இந்த எந்த பொசிஷன் இருக்கோ அங்க வச்சுட்டோம் அப்படின்னா மேல மேல வச்சிடலாம். இல்லாட்டி வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கும், நகர்த்த முடியாது. ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து இங்க வச்சிடுறேன். இப்போ இந்த ட்ரீக்கு வந்து கீழே ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டாண்டை மறைக்கிறதுக்காக அந்த ஸ்கர்ட் மாதிரி இருக்கு. அந்த ஸ்கர்ட்டும் நம்ம போட்டுடலாம். கதிர் அந்த ஸ்கர்ட் எடுத்துட்டு வா. கீழே வந்து ஸ்கர்ட் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்ட் வந்து மேல வச்சிடலாம். செம வெயிட்டா இருக்கு. ஆக்சுவலா இந்த கிறிஸ்மஸ் அப்படின்னாலே எனக்கு வந்து சின்ன வயசுல எங்க பாட்டி எங்களை கூட்டிட்டு போனதுதான். என்னோட பாட்டி வந்து இன்னும் இருக்காங்க. அவங்க வந்து கிறிஸ்டியன் கான்வென்ட்ல தான் வந்து படிச்சாங்க. சின்ன வயசுல எல்லாம் இருக்கும் போது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நைட்டு அந்த ஜபம் எல்லாம் வந்து பண்ணுவாங்கல்ல நம்ம ஊர்ல சர்ச்ல. நைட் ஆனா வந்து எங்க பாட்டி அந்த 12 மணிக்கு பண்ற அந்த ஜபத்துக்கு வந்து கூட்டிட்டு போவாங்க. அங்க நாங்க மெயினா போறதுக்கு காரணமே கேக் கொடுப்பாங்க. பிளஸ் அந்த இயேசுவோட அந்த ரீச் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த அழகா வந்து டெக்கரேட் பண்ணி எல்லா சர்ச்லயுமே வந்து அது சூப்பரா ரொம்ப அழகா வித்தியாசமா பண்ணியிருப்பாங்க. அதை பாக்குறதுக்காகவே நாங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டு போவோம். எனக்கு வந்து இந்த கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே வந்து எனக்கு எங்க பாட்டியோட ஞாபகம் தான். இயேசுவோட கதைகள்லாம் வந்து சொல்லி அதெல்லாம் வந்து தெரிஞ்சதெல்லாம் பாட்டி மூலியமா தான். நல்லா டிப்லாம் வந்து எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கும். அவ்வளவுதான், 3 பார்ட்டுமே வச்சாச்சு. பாருங்க என்னை விட எவ்வளவு ஹைட்டா 7 ஃபீட்டுங்கிறது சூப்பரா இருக்கு. கொஞ்சம் பார்க்க நேச்சுரலாவும் நல்லாவும் இருக்கு. லைட்ஸ் இதுலயே இன்பில்ட்டா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, சோ நம்ம லைட்டை போட்டு பாத்துடலாம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? எல்லா வருஷமும் நம்ம தான் வந்து லைட்டை வச்சுட்டு இங்க வைக்கலாமா, அப்படி சுத்தலாமா, இப்படி சுத்தலாமான்னு பண்ணிட்டு இருப்போம். இந்த தடவை வந்து நல்ல லைட்டிங் சூப்பரா இருக்கு ஆக்சுவலா. இப்போ வந்து நம்ம ட்ரீ ரெடி ஆயிருச்சு. இப்போ லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் மாட்டிட்டு லாஸ்டா வந்து லைட்ஸை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிப்பன் சுத்திட்டு ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் பால்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணும்போது கொஞ்சம் பெர்ஃபெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரிப்பன் வந்து பண்ணிடலாம். நான் வந்து எல்லாமே கோல்டன் ரிப்பன் தான் வந்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை பண்ணிடுவோம். பண்ணியாச்சு, செட் பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு. இப்போ நம்ம வந்து பெரிய பெரிய பால்ஸ்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மாட்டிடலாம். அது வந்து கொஞ்சம் மாட்டிட்டா தான் அடுத்து வர ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளால மாட்ட முடியும். இப்போ இந்த பால்ஸுக்கு எல்லாமே இந்த மாதிரி த்ரெட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா கட்டுறதுக்கு. ஆனா இதை விட நம்ம வந்து ஊக்ஸ் ஆல்ரெடி வாங்கியிருக்கோம். இந்த ஊக்ஸ் வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபா வந்து நிற்கும். நம்ம இதை வச்சு நம்ம பால்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அந்த ஊக் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம மாட்டும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். Good job. பெரிய பால்ஸ்லாம் வந்து கொஞ்சம் உள்ள இருக்கிற மாதிரி மாட்டணும்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்பதான் வந்து அந்த சின்ன மீடியம் சைஸ் பால்லாம் வந்து நம்ம வெளியே வர மாதிரியான மாட்ட முடியும். லைட்டா உள்ள மாட்டிக்கலாம். இப்போ நம்ம பெரிய பால்ஸ் எல்லாமே மாட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து சின்ன சின்ன பால்ஸ், அதாவது மீடியம் சைஸ் பால்ஸ் எல்லாமே வந்து மாட்டிடலாம். நான் மீடியம் சைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி 3 சேர்த்து வந்து பண்ணியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி 3 பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். பால்ஸும் நிறைய யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். இப்போ வந்து நம்ம பெரிய பால்ஸ் அப்புறமா வந்து மீடியம் சைஸ் பால்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே போன வீடியோல காட்டியிருப்பேன். இது வந்து சாண்டா பெல்ட் போட்ட மாதிரியான ஒரு பால்ஸ் தான். இதையும் வந்து அங்கங்க மாட்டோம்னா கொஞ்சம் சாண்டா கிளாஸ் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம இதையும் மாட்டிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பெரிஸ், ஹோலி பெரிஸ் வந்து மாட்டிடலாம். இப்போ நம்ம ஹோலி பெரிஸ்லாம் வச்சாச்சு. நெக்ஸ்ட் இதுதான், இது வந்து பாயிண்ட் சிட்டியா அப்படிங்கிறது.
இந்த ஃப்ளவரோட ஹிஸ்டரி என்ன அப்படின்றது நம்ம லாஸ்ட் வீடியோலயே வந்து சொன்னோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிலாம் கதிருக்கு தான் பயங்கர ஆர்வம், எப்படா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து எடுப்போம், டெக்கரேட் பண்ணுவோம். வாங்கின நாள்ல இருந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பாக்ஸையே வந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். நெக்ஸ்ட் வந்து இந்த கார் தான் வந்து மாட்ட போறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சு நான் வாங்கினேன். ஸ்டார் வச்சிடலாமா? ரொம்ப சூப்பரா இருந்தது இது வித் லைட்டு. ஆக்சுவலி இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, ரிமோட்டோட ஒவ்வொரு முறையும் மேலே ஏறி ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டு அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். சரிமா? கீழே வந்து பாத்தீங்கன்னா இது கிறிஸ்மஸ் தாத்தா, நம்மளோட சாண்டா கிளாஸை வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் நம்மளோட கிறிஸ்மஸ் தாத்தா வச்சிடலாம். நம்ம இப்ப நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து ஃபுல்லா சூப்பரா வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. நம்ம கிட்ட இருந்த எல்லா ஆர்னமெண்ட்ஸும் வச்சு அழகா டெக்கரேட் பண்ணிட்டோம். இன்னும் எக்ஸ்ட்ரா கூட பால்ஸ் இருந்துச்சு, பட் போட்டு கிளம்ஸி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். இதுவே பார்க்க பெர்ஃபெக்டா இருக்கு. இதை தாண்டி கீழே வந்து அழகா வந்து ஒரு எங்ககிட்ட இருக்கிற டாய்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கோம். நம்மளோட கிறிஸ்மஸ் தாத்தா, அப்புறமா வந்து நட் கிராக்கர்ஸ், அப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த குக்கீஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு போட்டு கொடுக்கலாம்னு சொல்லி டின்னு, அப்புறம் நம்மளோட மிஸ்ஸஸ் சாண்டா, அப்புறம் சும்மா இங்க வீடு மாதிரி, அப்புறம் இந்த தலையாட்டி பொம்மை சாண்டா, இதெல்லாம் வந்து ட்ரெயின், இதெல்லாம் வந்து வச்சிருக்கோம். அவ்வளவுதான், நம்மளோட டெக்கரேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இங்க கார்ட்லேண்டும் வந்து இங்க பண்ணியிருக்கேன். நார்மலா ஃபயர் பிளேஸ்ல தான் வந்து பண்ணுவாங்க. நம்மளுக்கு இங்க வந்து டிவி டேபிள் இருந்தது, பட் பரவாயில்ல இருந்தாலும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணியாச்சு. இதுவுமே நானே வந்து என்னோட ஓன் கிரியேட்டிவ்ல வந்து பண்ணதுதான். ஏற்கனவே இருந்த கலர் லைட்ஸை வச்சு அதை மேனேஜ் பண்ணிட்டேன். இங்கேயும் பாத்தீங்கன்னா இது வந்து விண்டோ லைட் தான். இந்த மாதிரி விண்டோ லைட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு அமேசான்லேயே கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ்ல வந்து கிடைக்கும். இங்க வந்து ஸ்டாண்டர்டான விண்டோஸ்ங்கிறதுனால அந்த மெஷர்மெண்ட்ஸ் போட்டாலே நம்மளுக்கு அமேசான்ல கிடைக்கும். பட் நான் வந்து ஆல்ரெடி வச்சிருந்ததுனால அதே வந்து வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். பாருங்க, அவ்வளவுதான். இங்கே வந்து லைட்ஸ் போட்டு பார்த்துடலாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப நாள் ஆசை இவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து வீட்டில் வைக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நம்மளுக்கு வந்து மேலே ஸ்டார் வந்து என்னன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கீழே இருந்தே ரிமோட்லேயே வந்து ஆன் பண்ணிக்கலாம் லைட்டு. ரொம்ப சூப்பரான விஷயம். இப்போ நம்ம லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? லைட்ஸ் ஆஃப் பண்ணி பார்ப்போம். வாவ், செம்ம சூப்பரா வந்திருக்கு, ரொம்ப அழகா வந்திருக்கு. எங்க வீட்டுக்கு வந்து கிறிஸ்மஸ் காலம் வந்துருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வீடு ஃபுல்லா லைட்டிங்ஸ், டெக்கரேஷன்ஸ் எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. எங்க வீட வந்து கிறிஸ்மஸ்க்கு ஏத்த மாதிரி சூப்பரா வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. நாங்க வந்து ஆஃப்டர்நூன் போல ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப நைட்டே ஆயிருச்சு. அவுட்கமும் பாத்தீங்கன்னா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராகவே வந்திருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்து வந்து கிறிஸ்மஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றேன். கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவும் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Hema. Bye bye.